வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி அறிக்கை வாசிப்பவர் சரவணகுமார். பிரதமரும் பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவருமான திரு நரேந்திர மோடி எனது வாக்குச்சாவடி வலிமையான வாக்குச்சாவடி திட்டத்தின் கீழ் நமோ செயலி மூலம் இன்று புதுச்சேரி மாநில பிஜேபி வாக்குச்சாவடி நிலை முகவர்களிடையே கலந்துரையாடினார். அப்போது உரையாற்றிய அவர் மக்கள் தொடர்பை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். மேலும் ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் திட்டங்களை மக்களுக்கு கொண்டு செல்லுமாறு கேட்டுக் கொண்டார். வணிகம், கல்வி, ஆன்மீகம், சுற்றுலா ஆகியவற்றை உள்ளடக்கிய பெஸ்ட் புதுச்சேரி என்ற தொலைநோக்கு பார்வைக்கு மக்களிடையே பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளது குறித்தும் பிரதமர் தெரிவித்தார். காங்கிரஸ் மற்றும் திமுக கட்சிகள் தங்களது குடும்ப நலனுக்கே முன்னுரிமை அளிப்பதாகவும், ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணி மக்கள் நல ஆட்சியை வழங்குவதில் உறுதியாக இருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் சட்டம் ஒழுங்கு மேம்பட்டுள்ளதையும், குறிப்பாக பெண்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதையும் மக்களிடம் கொண்டு சேர்க்குமாறு அவர் தொண்டர்களை கேட்டுக் கொண்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை குஜராத் மாநிலத்திற்கு ஒருநாள் பயணம் மேற்கொள்கிறார். இந்த பயணத்தின் போது மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு காந்தி நகரில் உள்ள சாம்ராட் சம்ரித்தி அருங்காட்சியகத்தை திறந்து வைத்து உரையாற்ற உள்ளார். இந்த அருங்காட்சியகத்தில் இந்தியாவின் நாகரிக மரபுகளின் தனித்துவத்தை வெளிப்படுத்தும் வகையில் 7 பிரிவுகளில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. பல நூற்றாண்டுகள் பழமையான அரிய நினைவு சின்னங்கள், ஜெயினர் கலைப்பொருட்கள் மற்றும் சேகரிக்கப்பட்ட பாரம்பரிய பொருட்களும் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. இவற்றில் நுணுக்கமாக வடிவமைக்கப்பட்ட பழங்கால கல் மற்றும் உலோக சிலைகள், பெரிய தீர்த்த பட்டா மற்றும் எந்திரப்பட்டா, ஓவியங்கள், வெள்ளி ரதங்கள், நாணயங்கள் மற்றும் கையெழுத்து பிரதிகள் ஆகியவை இடம்பெறுகின்றன. இவை அனைத்தும் 7 பிரம்மாண்டமான காட்சிக்கூடங்களில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. சாம்ராட் சம்ரித்தி அருங்காட்சியகத்தை திறந்து வைக்கும் பிரதமர் அதனைத் தொடர்ந்து அகமதாபாத் சனந்தில் உள்ள கெய்ன்ஸ் செமிகண்டக்டர் ஆலையும் திறந்து வைக்கிறார். இது இந்தியாவின் செமிகண்டக்டர் பயணத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லாக இருக்கும். அதனைத் தொடர்ந்து வாவ் தரத் நகருக்கு பயணம் மேற்கொள்ளும் பிரதமர் திரு நரேந்திர மோடி அங்கு 20,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவதுடன் முடிவுற்ற திட்டங்களையும் நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். 94,000 டன் சமையல் எரிவாயு ஏற்றி இந்தியாவின் 2 கப்பல்கள் ஆர்முஸ் ஜலசந்தியை பாதுகாப்பாக கடந்துள்ளன. இன்னும் 2 நாட்களில் இந்திய துறைமுகங்களை இந்த கப்பல் வந்தடையும் என்று அரசு தெரிவித்துள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து ஆர்முஸ் ஜலசந்தி வழியிலான கப்பல் போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் நட்பு நாடுகளின் கப்பல்கள் இந்த ஜலசந்தி வழியாக கடந்து செல்ல ஈரான் அனுமதி அளித்துள்ளது. ஏற்கனவே 92,812 டன் சமையல் எரிவாயு ஏற்றிய 2 இந்திய கப்பல்கள் இம்மாதம் 16 மற்றும் 17 ஆகிய தேதிகளில் பாதுகாப்பாக இந்திய துறைமுகங்களுக்கு வந்தடைந்தன. புதுச்சேரியில் உள்ள இரட்டை எஞ்சின் அரசாங்கம் தனது தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் தோல்வியடைந்து விட்டதாக கர்நாடக மாநில சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சரும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவருமான திரு தினேஷ் குண்டுராவ் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி கூட்டணியானது புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு மாநில அந்தஸ்தையோ அல்லது சிறப்பு மாநில அந்தஸ்தையோ பெற்றுத் தருவதில் வெற்றி பெறவில்லை என்று கூறினார். காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளரும் புதுச்சேரி பொறுப்பாளருமான திரு காஜி நிஜாமுதீன் செய்தியாளரிடம் பேசுகையில், கல்வி, கிராமப்புற மேம்பாடு, பட்டியலினத்தவர் மற்றும் சிறுபான்மையர் நலன் போன்ற முக்கிய சமூக துறைகளை என்டிஏ அரசாங்கம் புறக்கணித்து விட்டதாக கூறினார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலையொட்டி வாக்காளர் விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக மாவட்ட தேர்தல் துறை சார்பில் இளையோர் விழா இன்று நடைபெற்றது. கம்பன் கலையரங்கில் நடைபெற்ற இவ்விழாவில் கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசின் சமூக நலத்துறையுடன் இணைந்து நடத்தப்பட்ட இந்த தேர்தல் விழிப்புணர்வு விழாவை மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரி திரு குலோத்தங்கன் தொடக்கி வைத்தார். அப்போது உரையாற்றிய அவர், வேட்பாளர்களை பற்றி தெரிந்து கொள்ள உதவும் KYC செயலி, தேர்தல் நன்னடத்தை விதிமீறல்கள் தொடர்பாக விஜில் செயலி மற்றும் 1950 என்ற கட்டணமில்லா தொலைபேசி வழியே புகார் அளிப்பது குறித்து மாணவ மாணவிகளுக்கு எடுத்துக் கூறினார். புதுச்சேரி மூத்த காவல்துறை கண்காணிப்பாளர் திரு கலைவாணன் பேசும்போது, இன்றைய மாணவர்களே எதிர்கால தலைவர்கள் என்பதால் பொறுப்புணர்வுடன் செயல்பட வேண்டியதன் அவசியம் குறித்து கூறினார். புதுச்சேரி அரசின் சமூக நலத்துறை செயலர் திருமதி ஸ்மிதா பேசும்போது, மாணவ மாணவிகள் அனைவரும் அவசியம் வாக்களிக்க வேண்டும் என்றும், தங்கள் வீட்டில் உள்ள பெற்றோர்களையும் பெரியோர்களையும் வாக்களித்திட அறிவுறுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். தொடக்க விழாவினை தொடர்ந்து மாணவ மாணவியர் பங்கேற்ற தேர்தல் நடை என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தேர்தல் சம்பந்தப்பட்ட சின்னம் மற்றும் கருவிகள் குறித்து மாணவ மாணவிகள் பதாகைகளை கையில் ஏந்தி மேடையில் வந்தபோது அது குறித்த தகவல்கள் பின்னணியில் ஒலித்தது. மேலும் வாக்காளர் விழிப்புணர்வு குறித்த வாசகம், போஸ்டர், கட்டுரை, நாடகம், புகைப்படம் என பல்வேறு பிரிவுகளில் நடத்தப்பட்ட போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.